தராசில் ஏறிய தர்மம். அமர்நீதி நாயனார் வரலாறு. வணக்கம் நண்பர்களே. ஒரு சின்னஞ்சிறிய துணிக்காக தன் ஒட்டுமொத்த பரம்பரை சொத்தையும், ஏன் தன் உயிரினும் மேலான மனைவி மற்றும் குழந்தையையுமே தராசில் ஏற்றி பலி கொடுக்க ஒரு மனிதனால் முடியுமா? 63 நாயன்மார்களில் ஒருவரான அமர்நீதி நாயனாருக்கு ஒரு பழைய கோவணம் தான் உலகிலேயே விலை உயர்ந்த பொருளாக மாறியது. ஈசன் நடத்திய அந்த மர்மமான சோதனையும் அதில் நாயனார் காட்டிய அதிரடி தியாகமும் தான் இன்று நாம் பார்க்க போகும் மெய்ச்சிலிருக்க வைக்கும் வரலாறு. சோழ நாட்டின் செழுமை மிகுந்த பழையாறையில் வாழ்ந்த அமர்நீதி நாயனார் ஒரு குபேரனை போன்ற செல்வந்தர். ஆனால் அந்த செல்வம் எதையும் அவர் தனக்காக பயன்படுத்தவில்லை. சிவனடியார்களின் பசியை தீர்ப்பதையும் அவர்களுக்கு தேவையான ஆடைகளையும் கோவணங்களையும் தானமாக வழங்குவதையுமே தன் மூச்சாக கொண்டிருந்தார். இதற்காகவே திருநள்ளூரில் ஒரு மடம் அமைத்து அல்லும் பகலும் சிவத்தொண்டில் தன்னை அர்ப்பணித்து வந்தார். ஒரு நாள் நாயனாரின் பக்தியை உலகிற்கு பறைசாற்ற நினைத்த அந்த திருவிளையாடல் நாயகன் ஒரு இளம் பிரம்மச்சாரி வேடத்தில் நாயனாரின் மடத்திற்கு வந்தார். கையில் ஒரு தண்டு, அதில் 2 கோவணங்களை கட்டிக்கொண்டு மழையில் நனைந்தபடி வந்த அந்த பிரம்மச்சாரி ஒரு விசித்திரமான நிபந்தனையை விதித்தார். நாயனாரே, நான் ஆற்றில் நீராடிவிட்டு வருகிறேன். அதுவரை என் தண்டில் இருக்கும் இந்த உலர்ந்த கோவணத்தை பத்திரமாக வைத்திருங்கள். இது மிக விசேஷமானது. ஒரு சொட்டு மழை கூட இதில் படக்கூடாது என்று கூறி ஒப்படைத்தார். நாயனாரும் அதை மிகுந்த மரியாதையுடன் ஒரு பாதுகாப்பான இடத்தில் வைத்தார். ஆனால் அங்கேதான் ஈசனின் திருவிளையாடல் அரங்கேறியது. அந்த கோவணம் அந்த இடத்திலிருந்து மர்மமான முறையில் மறைந்து போனது. குளித்துவிட்டு வந்த பிரம்மச்சாரி, நாயனாரே, என் கோவணம் எங்கே? அதை உடனே கொண்டு வாரும் என்று அதிகாரமாக கேட்டார். நாயனார் உள்ளே சென்று பார்த்தபோது அவருக்கு பேரதிர்ச்சி. வைத்த இடத்தில் துணியை காணவில்லை. மாடம், பெட்டி என அடுக்கடுக்காக தேடியும் அது கிடைக்கவில்லை. உடல் நடுங்க வெளியே வந்த நாயனார், சுவாமி, கோவணத்தை தொலைத்து விட்டேன். அதற்கு பதிலாக பட்டால் நெய்யப்பட்ட மிகச்சிறந்த புதிய கோவணத்தை தருகிறேன். அடியேனை மன்னித்தருளுங்கள் என்று கெஞ்சினார். ஆனால் அந்த பிரம்மச்சாரி கோபத்தில் சிவந்தார். என்ன, என் கோவணத்தை திருடிவிட்டாயா? உன் பட்டு துணிகள் எனக்கு வேண்டாம். இதோ என் தண்டில் இருக்கும் இன்னொரு கோவணத்தின் எடைக்கு சமமான வேறொரு கோவணத்தை தராசில் நிறுத்துக்கொடு, அது போதும் என்று பிடிவாதம் பிடித்தார். ஒரு சிறிய துணிதானே என்று நினைத்த நாயனார் ஒரு பெரிய தராசை கொண்டு வந்தார். ஒரு தட்டில் பிரம்மச்சாரியின் கோவணம் வைக்கப்பட்டது. மறுதட்டில் நாயனார் ஒரு புதிய கோவணத்தை வைத்தார். ஆனால் அங்கேதான் அந்த மகா அதிசயம் நடந்தது. தராசு அசையவே இல்லை. ஈசனின் கோவணம் ஒரு மலையைப் போல கனமாக இருந்தது. நாயனார் பதறிப்போய் தன் மடத்தில் இருந்த 100கணக்கான கோவணங்களை அடுக்கினார். தராசு நகரவில்லை. அடுத்து தன் வீட்டில் இருந்த மூட்டை மூட்டையான பொற்காசுகள், வைரங்கள், நவரத்தினங்கள் என அனைத்தையும் கொண்டு வந்து கொட்டினார். பொற்குவியல் வானளவு உயர்ந்தும் அந்த ஒரு சின்ன துணியின் எடைக்கு இந்த சொத்து எதுவுமே ஈடாகவில்லை. ஊரே திரண்டு வந்து மிரட்சியுடன் அந்த அதிசயத்தை பார்த்தது. கடைசியாக நாயனார் கண்கள் கலங்க ஒரு அதிரடி முடிவை எடுத்தார். சுவாமி, என் செல்வம் அனைத்தும் தீர்ந்துவிட்டது. இனி நான், என் மனைவி, என் மகன் மட்டுமே மிச்சம். எங்களையும் தராசில் ஏற்றிக்கொள்ளுங்கள் என்று கூறி தன் குடும்பத்தோடு தராசு தட்டில் ஏறி நின்றார். நாங்கள் செய்த சிவத்தொண்டு உண்மையானது என்றால் இந்த தட்டு சமமாகட்டும் என்று மந்திரத்தை ஓதி வேண்டி நின்றார். அடுத்த நொடி உலகமே வியக்கும் வண்ணம் அந்த ஒரு சிறிய துணியின் எடைக்கு சமமாக நாயனாரின் குடும்பம் நின்றது. பொன்னும் பொருளும் செய்யாததை ஒரு அடியாரின் தூய்மையான அர்ப்பணிப்பு செய்து காட்டியது. அப்போது அந்த பிரம்மச்சாரி மறைந்து வானத்தில் ரிஷப வாகனத்தில் ஈசன் பார்வதியுடன் காட்சி தந்து அவர்களுக்கு முக்தி அளித்தார். அந்த தராசு தட்டே ஒரு தெய்வீக விமானமாக மாறி அவர்களை சிவலோகத்திற்கு அழைத்துச் சென்றது. பொருள் முக்கியமல்ல, உன்னதமான பக்தியும் தியாகமும் தான் இறைவனுக்கு பிடிக்கும் என்று வாழ்ந்து காட்டியவர்தான் இந்த அமர்நீதி நாயனார்.
இந்த வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். அடுத்த பதிவில் வறுமையின் உச்சத்திலும் ஈசனுக்கு ஊட்ட நினைத்து தன் உயிரையே அரிவாளால் அறுக்கத் துணிந்த அறிவட்டாய நாயனார் பற்றி பார்ப்போம். நன்றி. சிவாய நமः.